காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழன் என்ற தகுதி இழந்ததால் நாம் வாழ்ந்து பயனில்லை, மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும் என தெரிவித்தார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் முன்னிட்டு பம்மல் 10வது வார்டு சார்பில் மாமன்ற உறுப்பினர் மதீனா பேகம் தலைமையில் தமிழக முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக 300க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் கழக கொடியேந்தி பேரணியாக சென்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழன் என்ற தகுதி இழந்தால் நாம் வாழ்ந்து பயனில்லை, மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தை மாநில அரசிடம் இருந்து பறிக்கின்ற ஆபத்தை முறியடிக்க தலைநகர் டில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இ. கருணாநிதி, எஸ்.ஆர். ராஜா, வரலட்சுமி மதுசூதனன், மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் படப்பை மனோகரன், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை, வே. கருணாநிதி, காமராஜ், இந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உட்பட லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற மொழி இப்படி வானோக்கி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு. இந்த வளர்ச்சியை பல்வேறு ஆன்மீக சக்திகள் விரும்பல. இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க, கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க. தமிழன் என்ற தகுதியை இழந்தான் நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். இந்த முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்கிறேன், 2026 தேர்தலையும் நாம் தான் வெல்வோம். அன்னைக்கு மொழி